திமுகவினுடைய தாழ்த்தப்பட்ட பிரிவினுடைய கான்ஸ்டியூன்சியில் நின்று வெற்றி பெற்றவர். அவர் இவங்க அப்பா கலைஞராலே பாராட்டப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அந்த குடும்பத்துக்கும் அந்த கட்சிக்கும் வேண்டியவரை மீறி புதுசாக ரூவான்னு போடக்கூடிய காரணம் என்ன? அந்த நேரேட்டிவ் செட்டிங்க்கு என்ன காரணம்? ஆக எப்படிப்பட்ட வகையிலே எங்களுக்கு சாதகமான எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் தயாரித்து எங்களுடைய தந்தை அவர்கள் பாராட்டு தெரிவித்திருந்தால் கூட இதை மடைமாற்றம் செய்வதன் மூலமாக இடி ரெய்டை நாங்கள் பின்னுக்கு தள்ளி விடுவோம் என்கின்ற நேரேட்டிவ் செட்டிங். அதனுடைய வெளிப்பாடு தான் அண்ணாமலைக்கு எப்படி தெரியும். அதனால் அது நேரேட்டிவ் செட்டிங்க்கான தயாரிப்பு. அண்ணாமலை எப்போதும் போல யாரும் போல விஷயங்களை வெளியிடுகிறார், அவ்வளோதான். சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பு இந்த டாஸ்மாக் பற்றி மட்டுமே. அதுக்கு மேலே நாங்கள் மீறி போவதற்கு தயாராக. நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இது ரிப்பீட்டிஷன் தான், நான் சொல்லக்கூடிய ரிப்பீட்டிஷன். 21 தேர்தலுக்கு முன்னால் செந்தில் பாலாஜி இன்றைய முதல்வர் எப்படியெல்லாம் புகழாரம் சூடி பாட்டு பாடி வரவேற்று டான்ஸ் ஆடினார் என்பது நமக்கு தெரியும். உடனே அவர் எடுத்துட்டார், கட்சியில் எடுத்து அவருக்கு அந்த போர்ட்ஃபோலியோவே கொடுத்தார். அப்புறம் அவர் உள்ளே போகும்பொழுது அவருக்காக ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த உதயநிதி ஒருவேளை உள்ளே போயிருந்தால் கூட அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்க மாட்டார். ஏனென்றால் ஏற்கனவே அதே டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு கட்சியில் இருந்து அள்ளி சம்பாதிச்சு அவர் ஒரு அனுபவம் பெற்றவராக இருந்ததால் இந்த தடவையும் அவரே வச்சுக்கிட்டால் நமக்கு சிதறாமல் வரும்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரன் மீதே இருக்கிற சந்தேகத்தின் காரணமாக அவர் வச்சுக்கிட்டார். அதனால் இப்போ செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்குள்ளே இருந்தவர் எடுத்து மெயிலில் இருக்கிறவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. செந்தில் பாலாஜியுமே பத்திரிகையாளர்களை ஒரே லைனில் மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டார். போய் அதற்கு பின்னால் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அதுவும் ஒரு கன்வென்ஷனல் ஸ்டேட்மெண்ட். நாங்கள் சட்டப்படி சந்திப்போம், நாங்கள் சுத்தமானவர்கள், சுயம் பிரகாசமானவர்கள், சட்டப்படி தான் சந்திச்சாகணும். வேறு என்ன நீதிபதி நீங்கள் விலைக்கு வாங்கியா செய்ய முடியும் உங்களால்? இல்லை உங்களுடைய அறிவாலயத்தின் அறிக்கை வெளியிட்டு நீங்கள் செஞ்சதெல்லாம் ரைட்டு நான் சொல்ல முடியும்? சட்டப்படி தான் சந்திக்க வேண்டும், சட்டப்படி தான் சந்திக்க முடியும், சட்டப்படி தான் உங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கும், சட்டப்படி தான் நீங்கள் உள்ளே போக போகிறீங்க. ஆட்சி இழந்த மாநிலங்கள் அவருடைய மகள் கவிதா அதிகாரம். அடுத்தது கெஜ்ரிவால் ஆட்சியை இழந்ததுக்கு முக்கியமான